கைதேவன்
பேசும் ஜபம் செய்யும் போது மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யும். மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யும். அங்கும் இங்கும் ஓடுதே உள்ளம், எங்கும் நிற்க பலனில்லையே. அப்பனே உந்தன் சாத்தியனரி இப்போதேளைக்கு பலனாகவே. அப்பனே உந்தன் சாத்தியனரி இப்போதேளைக்கு பலனாகவே. பேசும் ஜபம் செய்யும் போது மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யும். மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யும். பாவம் மேகத்தின் அந்தகாரம் பாவி உள்ளத்தை மறைக்குதையோ. வல்லவா உந்தன் ஆவியாலே அதை வல்ல கிருபை செய்யாயோ. வல்லவா உந்தன் ஆவியாலே அதை வல்ல கிருபை செய்யாயோ. பேசும் ஜபம் செய்யும் போது மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யும். மீட்பரே உமது சித்தத்தை அடியேன் காண கிருபை செய்யும். Speak with us. We may see your word. உடைய வார்த்தையின் நிறைவேறுதலை நாங்கள் பார்க்கணும். Not as a word, but the demonstration of your spirit. உடைய ஆவியினுடைய அப்பா ஹalleluya. அப்பா ஆவியானவர் எல்லாரோடு கூட இடைப்படணும். சத்தியத்தை அறியக்கூடாதபடி கிரை செய்கிற எல்லா சத்துருக்கிற வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் let your name be exalted in this place. Faith come alive in this place. இந்த இடத்துல உடைய விசுவாசம் ஜீவனுள்ளதாக வரும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். அவையோடு பொறுப்படுத்தபடி நான் செய்கிறேன். பிதாவே ஆமென்.
quickly and the word of God. கர்த்தருடைய வசனத்தில் என்னோட 7 points, 7 காரியங்களை 6 காரியங்களை எழுதியிருக்கிறேன். I wish I come reverse. கொஞ்சம் சீக்கிரமாக படிச்சிங்கன்னா I have to close in 40 minutes. Okay. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12, 17 முதல் பகுதி ஒரு படிக்கலாம் வேகமாக. Romans chapter 5 verse 12 and 17 part A. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் போதும். அப்போ ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே முழு மனுக்குலமும் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறது. இத்தனை பேருக்கு இந்த சத்தியம் தெரியுமா தெரியல. நம்ம ஏதோ பாவம் செஞ்சதுனால நம்ம பாவிகள் அல்ல. பை டிஃபால்ட் பிறக்கும் போதே பாவியாக தான் வரும். சரி, பிறக்கும் போதே பாவியாக தான் வரும். அதுக்கப்புறம் பாவத்தை செய்கிறோம். அது விளையாட்டு மாதிரி இருக்குது. சரி, மனிதன் மீறுதலுக்கு உட்பட்ட போது பல காரியங்களுக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டோம். இந்த காரியத்தினுடைய தெளிவு நம்ம கிடைக்குமானால் நம்ம அதிலிருந்து விடுதலையாக முயற்சி பண்ணுவோம். அதில் தெளிவு கிடைக்கலன்னா விடுதலை கிடையாது. சரி, இப்போ இப்படி ஒரு மனிதனுடைய மீறுதலை எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் மரணம்னு சொன்னால் உடனே எல்லாத்துக்கும் முடிவல்ல. அதுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருக்குது மரணத்துக்கு. சரி, இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் மனிதனை ஆண்டு கொண்டு இருக்கிற நிலைமையில இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தார். சரி, இப்போ ஆண்டவர் வந்ததனுடைய முக்கியமான அதாவது சில காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாம். ஆண்டவருடைய சிலுவையில கர்த்தர் செய்த அவர் டீல் பண்ண சில காரியங்களை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வாஞ்சிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம். இது பலமுறை எதுவுமே புதுசாக பிரசங்கிக்க போகிறதில்ல, தெரிந்தது தான் மறுபடியும் உங்களை நினைப்பூட்ட வாஞ்சிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சரி, இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? மனப்பாடமா தெரியும்? 2 பேருக்கு தெரிஞ்சதுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்ற யாருக்கும் தெரியாதான் இந்த வசனம்? தெரியலன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறோம். தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை விளையாட்டு இல்லை, நிஜம். இட்ஸ் a really working word. It's a living word. It has power. It can deliver you. It can set you free. Set you free first inside, then outside. ஃபர்ஸ்ட் இங்கே ஃப்ரீ ஆகணும், அதுக்கப்புறம் தான் வெளியில். இங்கே ஃப்ரீ ஆகலைன்னா வெளில ஃப்ரீ ஆனாலும் ஃப்ரீயான மாதிரி இருக்காது. எத்தனை பேருக்கு வெளியில் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் அவங்க இங்கே மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா? இங்கே இது இருக்கிறவங்க கூட இருக்கலாம். வெளியில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவைக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல உடை இருக்குது, வாகனம் இருக்குது, தங்க இடம் இருக்குலாம் இருக்குது. பட் யூ ஆர் நாட் ஃப்ரீ. மேக்கிங் சென்ஸ்? நான் சொல்கிறது புரியுதா? நாட் ஃப்ரீ. நாட் ஃப்ரீ. சம்திங் இஸ் ப்ரெஸ்ஸிங் யூ. உங்களை ஏதாவது அழுத்தின்னு இருக்குது. சரி, இந்த மரண பயம் என்பது, அதாவது எத்தனையோ பயம் இருக்குது. இந்த பயத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி என்னன்னா, எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீம் மரண பயம். சரி, இதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தீர்வு உண்டு பண்ண. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர். நமக்கு இந்த உலகமே மாம்ச ரத்தம் சம்மந்தப்பட்ட உலகம் தான். இந்த மாம்ச ரத்தம் நமக்கு இருக்குது. ஆண்டவர் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவருடையவரானார். எதற்காக அப்படி ஆனார்? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. அதான் ஒரு நோக்கம் அவருக்கு. மனிதனை பார்த்து மரணத்தை
ஆண்டவர் தான் மனுஷன்கிட்ட நியமிச்சார். ஆண்டவர் சொன்னார், நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். சரி, மரணம் மனிதனை புசிச்சுட்டாருங்க. இப்போ ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. எல்லா மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா மனிதனை ஆளுகை செய்யும்போது இப்போ ஆண்டவர் மனிதனை மேல நேசித்து அவனை விடுதலை பண்ண அவர் வர்றாரு. பிள்ளைகள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க தாமும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஆனா அவர் நம்மளை மாதிரி ஒரு மாம்ச தேகத்தோட வந்தார்னு சொன்னாலே எல்லா பிசாசும் ஓடும். எல்லா பிசாசும் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா எல்லாம் போகும். அந்த ராஜ்யமே அதுக்கு நடுங்கும். இயேசு மாம்சத்தை அது வரலன்னு சொல்லி ஏமாத்துறது தான் வேலை. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். என்ன மாதிரி எனக்கு மாம்சமும் ரத்தம் இருக்கிற மாதிரி அவருக்கும் வெளிப்பட்டார். என்ன மாதிரி அவரு வந்தார். சரி, இப்போ மனிதனுக்கு மரணம் வரும்னா இந்த மரணத்தை வச்சே மிரட்டி மிரட்டி மனிதனை அவனுடைய கிரியை செய்ய முடியாதபடிக்கு அப்படியே கேப்சர் பண்ணி வைக்கிறது. இதை பண்ணா மரணம் வந்துடும், இதை பண்ணா மரணம் வந்துடும், அதை பண்ணா மரணம் வந்துடும், வெளியே போனா மரணம். இப்படி மிரட்டி மிரட்டி இருக்கிறதான இந்த ஜீவிதத்தில் மனிதன் ஆட்கொண்டிருக்கான். ஜீவகாலம் எல்லாம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பயம் இருக்கிறது ஓகே. ஜீவகாலம் எல்லாம் மரண பயம். அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படியா? சரியா, அவர் தான் வந்தாரு சிலுவையில் மரணத்துக்கு அதிகாரம் அழிச்சாரு. இப்போ நமக்கு அது மாதிரி தானே இருக்குது. அவர் அழிச்சாரா அழிக்கலையா? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசன் தம்முடைய மரணத்தினால அழிக்கும்படி வந்தாரு. அவர் முடிஞ்சதுன்னு சொன்னாரா சொல்லலையா? முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? மரண பயமே கிடையாதா? சரி, மரண பயத்தை விடுங்க, சாதா பயமே கிடையாதா? எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், ஏன் பயப்படுறோம்? கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தருடைய வசனத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 from the beginning. Okay. நான்கிலிருந்து படிக்கலாம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். இப்போ இந்த வசனத்துல கொஞ்சம் நம்மளை அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்பவுமே வசனமா இல்லாம மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி இல்லாம அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. இப்போ பாருங்க, இந்த பறவைகள் எல்லாம் அதுக்கு ஹேபிட்டட்ல இருக்குது. அது எங்கே தங்கி இருக்குதோ அந்த இடத்துல இருக்குது. அங்கே போய் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு வலையை வைக்கிறான். அந்த வலைக்குள்ள அது மாட்டுது. அப்புறம் அதை எடுத்துட்டு விற்கிறான். அப்போ அதை நாம் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு ஹேபிட்டட்லேருந்து அந்த வலைக்கு அந்த வலையிலேருந்து இந்த மனுஷன் கையில் இது உங்களை அப்படி இருந்தும் இப்படி மாட்டிக்கொண்ட போது கூட கர்த்தர் அதை மறக்கவில்லைன்றார். அவருடைய சித்தம் இல்லாமல் அது நடக்காதுன்றார். அப்படின்னா இந்த பூமியில் நம்ம வந்திருக்கிறோம் அவருடைய சித்தத்தினால.
அப்போ அவர் கை விடுவாரா? அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? பாருங்க, அவருக்கும் அது ஆஃப்டர் ஆல் ஒரு பேர்டு. எத்தனையோ பேர்ட்ஸ் ரோட்டில் செத்து கிடக்குது, பார்க்குறீங்களா பார்க்கலையா? ஆனால் அவர் சொல்லார் நான் மறக்கலைன்றார். எத்தனையோ பேர்ட்ஸ் வந்து அந்த இதில் ஒயரில் பட்டுது, தட்டுது, கீழே விழுது. இட் டஸ் நோ த லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கீழே விழுந்துருது. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன். நமக்கே தெரியாது எவ்வளோ முடி இருக்குன்னு. எனக்கு முடிய பாதி போயிடுச்சு, தெரியாது, நம்பர் எண்ண முடியாது. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ எவ்வளோ விசேஷத்தவங்களை நம்மளை பார்க்குறாரு. நம்மளை மாதிரி மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக மாறி இருக்கிறார். ஏன் நம்ம இன்னும் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி. இப்போ அந்த ஒரு குருவி வந்து அந்த இதில் அகப்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷனால் அதை விடுவிக்க முடியுமே. அந்த மனுஷன் ஒருத்தன் பேசினான்னா ஃப்ரீ. ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ணும்படி அவர் அப்படியானார். இன்னொரு கருத்து, ஆண்டவர் தான் நம்முடைய சபையை பார்த்து மணவாட்டி என்று சொல்கிறார். அவர் மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் சொல்கிறார். சரி, இப்போ உலகத்துல ஒரு கணவன் ஒரு மனைவியை மற்ற ஆட்கள் கேவலப்படுத்த விடுவாங்களா? இப்போ கர்த்தர் மட்டும், கர்த்தர் தம்முடைய சபை, அப்போ சபைக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர். அவருடைய கரத்துல பராக்கிரமம் இருக்கிறது. இந்த பராக்கிரமே சபைக்கு காட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா மரண பையன் நம்மகிட்ட வாலாட்டிட்டு இருக்கோம். என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு அது ஓட்டும். எதை நாம ஓடுவோம், இல்லைன்னா அது ஓடும். ஏதாவது ஒன்று நடக்கும், ரெண்டுல ஒன்று நடக்கணும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான காரியம், இந்த மரண பயம் மனிதனை மிரட்டி மிரட்டி இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நோக்கத்தை நம்ம பார்க்கணும். 1 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். 2:9 எவரடி 1 பீட்டர். ஓகே, அடுத்த வசனம் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அப்போ அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்க வேண்டும். திஸ் மை பர்பஸ். எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ இந்த நோக்கத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த மரணம் என்ன பண்ண முடியாது. மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல நமக்கு எழுதப்பட்ட ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தில் அடைவதும் மனிதனுக்கு சரி, அது நியமிக்கப்பட்டது இருக்கட்டும். மரண பயத்தை என்ன பண்ணக்கூடாது. அசைன்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி பிரதர் அகஸ்டின் தேவகுமாருடைய சாட்சி கேட்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, அதாவது அவருடைய விசுவாசம், அவருடைய பர்சனல் ஃபெய்த், அதாவது கர்த்தருடைய திட்டத்தை நான் செய்து முடிக்க வரைக்கும் ஒரு AK-47 ஒரு வியாதியாவது, ஒரு மனுஷனாவது, ஒரு தீவிரவாதியாவது என்னை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. இஸ் வெரி கிளியர். That he is able to do ministry even in the rough place. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் விசுவாசத்தை செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் விசுவாசத்தை தேடி பார்த்தோம்னா இருக்கிறது எல்லாம் போயிருக்கும். அதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கணும், விசுவாசத்தினால் நீதிமான். சரி, அப்போது இந்த மரண பயம், இப்போ பழைய பாட்டிலேயே இதுக்குரிய தீர்வுகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு கூட சொன்னேன், ரட்சணியத்தின் பாடலை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு பாட்டு பாடினீங்கனாலே முக்காவாசி பயமும் போதகர் நமக்கு பல முறை சொல்லி கொடுத்துருக்கிறார். போதகர் பல பாடல்கள் அப்படி எழுதியிருக்கோம் செய்கிறார். எத்தனை பேருக்கு நம்ம போதகர்கள் நான் பாடல் தெரியும்னு எனக்கு தெரியல, எழுதியிருக்கிறார். அப்போ பயப்படும் நாளிலே நான் கர்த்தரை ட்ரஸ்ட். பயம்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று என்ன பண்ணணும், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணணும். சரி, இப்போ அதில் ஒரு வசனத்தை படிச்சிடும். சங்கீதம் 34:4.
Come on, had to go quick. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளவு பயத்துக்கு நீங்களாக்குனாரு? அவர் என்ன பண்ணாரு? அது கர்த்தர். தாவீது என்ன பண்ணாரு? நம்ம எதை தேடுவோம்? எதை தொலைஞ்சா தேடுவோம். கர்த்தருடைய வசனம் நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு எப்பவுமே தேடி seek and find it. தேடி கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்கள் போட்டு. You have to seek and find it. அப்போ அவர் கர்த்தரை தேடினாராம். அவர் என்ன பண்ணாராம்? செவி கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடினார்னா என்ன அர்த்தம்? தனக்கு இருக்கிறதையும் சொல்லுவார். சொல்லிட்டாரு, கேட்டாரு, அப்புறம் என்ன பண்ணாரு? எல்லா பயத்துக்கும் இது எப்படி இருக்கு? கர்த்தர் நமக்கு இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 1 யோவான் 4:18 நினைக்கிறேன். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்புல என்ன இல்ல? ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கு? அமிர்த மாதிரி இல்ல. அன்புல என்ன இல்ல? பயம் அறியாது. பயமே தெரியாது. இது எப்படி இருக்கு? இப்போ அன்பில் நடக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா we have to be sure that we are going to fear. அன்பில் நடக்கிறதுல நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குதுன்னா பயப்படுறதுல எந்த சந்தேகமும் வந்துடும். அதான் சொல்லிட்டார்ல, அன்பில் தான் பயம் இல்லை, மற்ற எல்லாத்துலேயும் இருக்கு. அன்பில் மட்டும், அவருக்கு ராஜ்யத்துக்குள்ள மட்டும் there is no fear here. இங்கே மட்டும் என்ன இல்லை? நீ பயப்படாத பயப்படாத. இங்கே ஃபியர் கிடையாதுன்றாரு. இங்கே நீ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. நம்ம பழக்கம், நம்ம வழக்கமாகவே பயப்படுறது. எத்தனாலும் பயம்தான். நான் எனக்கு தான் பிரசங்கிக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் தான் பயப்படுவேன். நான் அப்படியே பிரசங்கிக்கிறவன்னா நான் பயப்படாதவன் அப்படிலாம் கிடையாது. ஈவன் ஐ ஃபியர், பட் தட் இஸ் நாட் என்கரேஜ்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் அது உற்சாகப்படுத்தப்படவில்லை. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம இன்னைக்கு போடணும், நாளை கிடையாது. இன்னைக்கு tonight today we are giving it. பயம்ன்றது பாடல பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் உலகத்தை படைத்தவர், அந்த சராசரங்களை படைத்த பிசாசு மாம்ச லோக இச்சை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். யார் என்னோடு இருக்கிறாரு? எல்லா பிசாசு, எல்லா வியாதி, எல்லாவற்றையும் ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்? சரி, அடுத்த 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஓகே, ஒரு முறை கூட படிங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? அது 2 பேர் தான். ஏற்கனவே ரைஸ் பண்ண 2 பேர் தான். யூ ஹேவ் டு இன்வால்வ். ஏன் உங்களை நான் பேச சொல்லுவேன்னா, அதுக்கு அடுத்த வசனம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூ ஹேவ் டு கன்ஃபஸ் ஃபார் யுவர் செல்ஃப். If not, it's not yours. If I tell it, it's mine. If you tell it, it's yours. If you don't tell it, it's not yours. That's the kingdom principle. ராஜ்யத்தில் அப்படி, உலகத்தில் எப்படியோ, உலகத்தில் வேணா. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களுக்கு ப்ராக்ஸி அலோவ் பண்ணுறாரு. 100க்கு அதிபதிக்கு ப்ராக்ஸி அலோவ் பண்ணார். சரி, அவன் வர முடியலை, அவனுக்காக நான் பேசுகிறேன், ரைட்டு போப்பார். ஆனால் அது நார்மாலிட்டி கிடையாது. You have to meet Jesus personally for your personal salvation. You cannot have any other opportunity. அதாவது நீங்கள் அதுக்கு வேற ஒரு மாற்று இதெல்லாம் பண்ண முடியாது. இயேசுவை நீங்கள் தான் சந்திக்கணும். அவர் அதையும் கண்டிப்பாக சந்திக்க போகிறோம், ஆனால் இங்கேயும் சந்திச்சிடணும். சரி, இப்போ இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்?
எத்தனை சொன்னாலும் அதே தான். never change. அதாவது இப்போவாது கேட்டு ஒரு முறை கூட படிங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்லா கவனிங்க. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம். அவர் ஏன் தரித்திரரானார்? என் நிமித்தம். நான் எப்படி இருக்கணும்? நான் ஐஸ்வர்யான இருக்கணும். அவருக்கு விருப்பங்க. இப்படி யாராவது விரும்புவாங்களா? இங்க வந்து அடுத்தவன் ஐஸ்வர்யவானாலே பொறாம தான் வந்துருதான். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகணும்ட்டு நான் என்ன ஆகுறேன்? அவர் அப்படி ஆனாரா? ஆனாரா? அப்ப நம்ம ஐஸ்வர்யமா ஆயிட்டோமா? நிஜமாவா? தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் இதுல ஒரு சில கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். ஏன்னா மற்றவங்க மத்தியில் நம்ம போகும்போது அவங்க நம்மளை ஐஸ்வர்யம்னு சொல்கிறாங்களா? You're going with a businessman in a class vehicle and you are going along with them. உங்களை வந்து ஐஸ்வர்யம்னு சொல்கிறாங்களா? Not telling that. But what does the word says? வசனம் என்ன சொல்லுது? என்ன ஐஸ்வர்யன் ஆகும்படி அவன் அப்படியா? சரி, அப்போ there is something missing. ஏதோ விட்டு போயிருக்குல்ல, அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஒரு வசனத்தை கூட படிப்போம், இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு. 2 வசனம் படிக்கணும். யாக்கோபு 2:5. இன்னொரு வசனம், 2-3 வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 29 ஒருத்தர் படிக்கணும். இன்னொருத்தர் யாக்கோபு 2:5. பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இதுல அப்போ ஐஸ்வர்யவான் ஆகிறது என்று சொல்லி சொன்னால் உலக ரீதியாகவும் ஐஸ்வர்யவான் ஆக்க முடியும் கர்த்தரால. ஆனா அதை முதல்ல செய்ய மாட்டார். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். God never does this reverse order. அதுக்கு ஏன் பண்ண மாட்டான்றதை நான் சொல்லித்தரேன். இது I learned this recently when I went to the prayer in the Mysore. I learned this. This is one of the things which I was thinking. What is this? Some people are talking that you should be something like that. Some people telling no, you are not supposed to be. நீ வந்து தரித்திரனா இருக்கணுன்றாங்க. ஒருத்தர் வந்து நீ இல்லை நீங்கள் மண்ணு தேவனுடைய பிள்ளைன்னா நீ அப்படி தேவ பிள்ளை மாதிரிலாம் நடக்கணும், அப்படியே ராஜா மாதிரிலாம் நடக்கணுன்றாங்க. There is a lot of confusion. But word of God is very clear. Don't need to get confused. அப்போ என்ன சொல்லுது? படிங்க சிஸ்டர் again. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். See how he is writing. என் பிரியமான எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. இப்படி யாராவது உங்களை கூப்பிட்றாங்களா? மை பிலவட் பிரதர் சிஸ்டர் இப்படி யாராவது கூப்பிட்டு நீங்களே கூப்பிட மாட்டீங்களா? டவுட்டாக இருக்கு. You don't have such love, but see the word how it is coming. படிங்க sister. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நல்லா வணங்குங்க. இந்த உலகத்தின் தரித்திரரை அவர் எப்படி சொல்றாரு? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும். இங்க ஒரு தெரிந்து கொள்ளுதலுக்குள்ள நம்ம வரணும். இந்த தெரிந்து கொள்ளுதல் அவர் தெரிந்து கொள்றாரு, அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு பாருங்க. அதாவது உலகத்துல தரித்திரன்னு என்ன பண்ணுகிறவன அவர் எப்படி சொல்றாரு? விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்றாரு.
அப்புறமா என்ன சொல்றாரு, உனக்கு நான் என்ன தருவேன், அவனுக்கு அப்படி விசுவாசத்துல ஐஸ்வர்யனுக்கு என்ன கொடுப்பாரு, ராஜ்யத்தை. இது கிங்டம். ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்துல ஒரு ராஜா இருப்பாரு, அந்த ராஜா வச்சதுதான் சட்டம். அதை மீறி எவனும் எந்த அந்நியனும் வர முடியாது. அந்த ராஜ்யத்தை உனக்கு தரேன்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். அது மாத்திரமல்ல, இது ஒண்ணு, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால தான் முதல்ல ஐஸ்வர்யவான் சொன்ன உடனே டைரக்டா நம்ம எங்க போயிடக்கூடாது, எல்லாம் கார் பங்களா அப்படியே அப்படியே கோட்டு சூட்டுன்னு போயிடக்கூடாது. அது தரணும்னா தருவார். அதுக்கு என்ன தகுதி? See, first he makes you, you know, a rich man in faith. Then he can give you anything. He can trust you with anything. First you should be responsible. You should be, நீங்க முதல்ல உங்களை விசுவாசத்துல கரெக்டா படுத்திக்கனா, மற்றது அவர் உங்களுக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா, the whole world he trust you with the kingdom. அவர் ராஜ்யத்தை உனக்கு தரேன்றாரு. அப்போ இதெல்லாம் என்னது, ஒண்ணுமே இல்லை. சரி, அடுத்தது பாருங்க, அவர் ஆண்டோட இருதயத்தை நீங்க கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசனத்தை நல்ல தெளிவுக்கு வர முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ல இருந்து 29 வரை படிக்கலாம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அதுலயும் அங்கேயும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதை தான் சொல்றாரு. இங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கன்னு சொல்றாரு. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. ஞானிகள் அநேகர் இல்லை. ஐஐடில படிக்கிறவங்க அதிகம் இல்லை, ஐஏஎம்ல படிக்கிறவங்க அதிகம் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த உலகத்துல ஞானிகள் என்று சொல்றவர்களுக்கு வெட்கப்படுத்தணுமா ஆண்டவருக்கு? ஏன்னு என்ன கூடாது, அது அவருடையது. அவருடையதுக்கு நோ கொஸ்டினிங். அவருக்கு வெட்கப்படுத்தணுமா? சரி சரி, வெட்கப்படுத்துறதுக்கு என்ன பண்றாராம்? உலகத்துல பைத்தியம்னு சொல்றோன்னா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் நம்ம யாருங்க. Don't need to be ashamed. That is how it is. உலகத்துல எப்படி இருப்போம்? உலகத்துல நீங்க கர்த்தரோடு உண்மையா நடந்தீங்கன்னா உலகத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஓன் இட். ஓன் பண்ணிட்டேன். நீங்க ஓன் பண்றது உங்க வில் அண்ட் விஷ். ஏன்னா ஆண்டவரே அதை உங்களுக்கு விட்டாரு. நீங்க ஓன் பண்ணா பழைச்ச, ஓன் பண்ணலன்னா you will have your own trouble. இங்க கால் வைக்கிறதா அங்க கால் வைக்கிறதா, எந்த கால் வச்சாலும் பிரச்சனை தான். So be clear. அடுத்தது go ahead sir. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனவங்க நீங்க பலவான் கிடையாது. நீங்க யாரு? எதுக்காக அப்படி வச்சாரு? இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் படிப்பிக்கணுமா, அதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? உங்களை அப்படி தெரிஞ்சுக்கினாரு. அடுத்தது உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்ஸ் தி பர்பஸ்? அவருக்கு வேணையா, அவருக்கு அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயத்தை நம்ம வைக்கணும்னா நமக்கு இஷ்டப்படி வைக்கிறோம்ல. இது இப்படி இருக்கணும், இந்த ஷெல்ஃப் இப்படி இருக்கணும், இந்த காட் இப்படி நம்ம வைக்கிறோம். ஏன்னா because we have been given authority to do that. So God in his kingdom he has all rights and authority to do that. அதை அவர் செய்யறதுக்கு தான் இப்படி அழைக்கப்படுறோம். எப்படி பண்ணா அடுத்த பசங்க what the reason gives the reason also. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படி செஞ்ச? எதற்காக செஞ்சாரு? மாம்சமான எவனும், ஏன்னா இதே தான் அவன் செஞ்சான். இதுக்கு ஆண்டவருங்க he is very dealing it rightly. இங்க ஒருத்தன் ஆனால் நீங்க பாத்தீங்களா, எப்பவுமே ஒருத்தர் நல்லா ரிச்சா இருப்பான், ஒருத்தர் போரா இருப்பான். That's a balance. He is a good God. He manages everything perfectly. He is a good leveler. ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த கிரியல் அதை காமிக்கணுன்றாரு. சரி, இப்போ புரிஞ்சிச்சா எதுக்காக இயேசு மரித்தார்? நான் எதுக்காக அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம், எதுக்காக தரித்திரனார்? நான் ஐஸ்வர்யனாக, அதுதான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அழைப்பை தெரிந்து கொள்வதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட்.
பலவீனர்களை பலவானை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாய் தோன்றுகிறான். இந்த உலகத்துல பிரசங்கம் பண்றது மாதிரி பைத்தியக்காரத்தனம் உலகத்துல கிடையாது, தெரியுமா? வசனம் அப்படிதான் சொல்லிருக்குது. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் எப்படி இருக்கு? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். ஆனா அதை கொண்டு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கண்டு போயிட்டே இருப்பார். Now you got it? சரி, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Now we will come to the reverse effect. இப்போ ஆண்டவர் இப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும்? 1 தீமோத்தேயு 6, 17, 18, 19. First Timothy chapter 6 and 17, 18 and God sister. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். போதும் இங்க பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னாரு, இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? இருமாப்பா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் எப்படி இருப்பாங்க? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல எப்படி இருக்கும்? நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை. Even I have failed in this area. I have tested my own faith here. நம்பிக்கை அங்க போயிடுங்க. It's really going there. If you want to test for yourself, I test myself. It's going there. அங்க போகுது. என்ன எப்படி இருப்பாங்க? இருமாப்பா இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைப்பாங்க. நல்லா வழங்கிக்கோங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எப்படிப்பட்டவர்? Who is our God? ஜீவனுள்ள தேவன். சிஸ்டர், நீங்க நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். இவர்தான் நம்ம கர்த்தருங்க. First you have to want that God first. He is our God. Amen. But He has the way of doing it. அவருக்கு அதை செய்ய வேண்டிய. இப்போ உங்க அப்பா கோடீஸ்வரரா இருக்கிறார்ன்றதுக்காக நீங்க 5 வயசுல கார் ஓட்ட முடியாது, அது வேற. அப்படி நீங்க ஓட்டினீங்கன்னா நீங்க என்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு வசனம் போட்டு நீங்க படிச்சுக்கலாம். அப்படி கிடையாது. Though he is the richest person ever, but you have to be according to his principles. அவர் நீதி உள்ள தேவன். தகுதியை பார்த்து இப்போ நீங்க கர்த்தருடைய பிள்ளையா மாட்டீங்கன்னா நீங்க கர்த்தர்ட்ட கேட்கலாம். என்ன கேட்கலாம்? என்ன வேணா கேட்கலாம். ஆனா அவர்கிட்ட எப்படி தருவாரு அவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும் நமக்கு தெரியுமா? தெரியுமா? இல்லை கேட்டுன்னு வரணுமா? தெரியுங்களா? இல்லை கேட்டுன்னு தான் வந்து கொடுப்பீங்களா? யூ ஜஸ்ட் நோ வாட் டு கிவ். நல்ல ஈவுகள், யூ கிவ் த பெஸ்ட். இட்ஸ் மை ஒன் விட்னஸ். நான் எங்கள் பையனுக்கு நல்லா தான் கொடுப்பேன். அது என்னமோ தரல, நானாட்டே அதுக்கு டிசைன்லாம் பண்ணது கிடையாது. நான் கொடுத்தா நல்லா தான் கொடுப்பேன். தட்ஸ் ஹவ் இட் இஸ். அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தான் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆனா எப்படி கொடுப்பாருன்னா அவருக்குன்னு ஒரு சில பிரின்சிபிள் இருக்கு. இப்ப இந்த காரியத்துக்காக இந்த மனுஷனை வச்சிருக்கிறேன்னா அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்பாரு. ஏன்னா there is a purpose. அதான் கால். அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க பார்க்கணும். ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், உங்களை ஐஸ்வர்யமான மாற்றும்படி தரித்திரரானவர் தான். ஆனா அதே நேரத்துல எல்லாத்தையும் நாம கேட்கறது மாதிரி நம்ம இஷ்டப்படி செய்யறவர். Hope you got it. அப்படி செய்வாரானால், ஒருவேளை நம்ம கேட்டது போல அப்படியே எடுத்து கொடுத்துருவாரானால், இப்ப நம்ம போய் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாங்க, எனக்கு வீடு தாங்க, வாசல் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாருன்னா நம்ம எப்படி இருப்போம்? இருமாப்பா இருப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்பிக்கை எங்க போயிடும்? அந்த ஐஸ்வர்யத்து மேல
போயிடும். ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை, you don't have faith in God. We have much faith on what we possess than on God. நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ்க்கு மேல அதிகம் நம்பிக்கை இருக்கும். நிறைய பேங்க் பேலன்ஸ் கொடுத்தா என்ன இருக்கும்? நம்பிக்கை எங்க இருக்கும்? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயமும் cannot change it. மாத்த முடியாது. சரி, இது ரெண்டு. அடுத்தது ஓகே, it's another major problem. This is it's a problem in our mind. Okay, மனதுல ஒரு பிரச்சனை இருக்குது மனிதனுக்கு. I personally have gone through this. வெளியில ஒண்ணுமே ஒரு பிரச்சனை இல்லாம இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது வெளியில. ஆனா internally we feel like I'm good for nothing, I'm unworthy, நமக்கு இனி ஒரு விடிவு காலம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் oppression you get it. This இயேசு இதற்காக மரித்தார், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ட்டு. இதை கொஞ்சம் பார்க்கலாமா? 2 வசனம் பார்க்கணும். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். போதும். இப்போ இது ஆத்துமாவுல இருக்கிற பிரச்சனை. இப்போ வெளியில தான் நான் சொன்னேன், சரீர பிரகாரமா எல்லாமே இருக்குது, எல்லா சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா உங்களால விடுதலையோட இருக்க முடியல. அந்த காரணம் என்னன்னா, உங்க ஆத்துமாவுல ஒரு சோர்வு வந்துருது. ஆத்துமாவுல ஒரு சோர்வு. இப்ப இந்த சோர்வு இல்லைன்னா ஒரு முறிவு வந்துருது. broken within yourself. அப்போ இப்ப என்ன பண்றது? இப்ப இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றுகிறார். Now this is little deeper. என்ன பண்றாரு? Nobody killed him. யாரும் அவர் என்ன பண்ணல, கொல்லல. யாரும் அவரை கொல்ல, தன் ஜீவனை தானே. இப்ப என்ன பண்றாருன்னா, அவர் தன்னுடைய ஆத்துமாவை எங்க ஊற்றுறாரு? மரணத்துல ஊற்றுகிறார். ஏன்? என்ன கிட்டத்துல அவரிடத்துல ஆத்துமால பிரச்சனை இருக்குது, என்னால சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈவன் நீங்க இந்த பிரச்சனைய எலியா கூட இதை என்கவுண்டர் பண்ணாரு. 450 பாகால் தீர்க்கதரிசிய ஒண்ணுமில்லாம பண்ணவரு இங்க இருங்க மாட்டேங்கிறாரு. இப்ப பிரச்சனையில அவர் நான் சாகுறதுனாலன்றாரு. குட் ஃபார் மீ டு எல்லாம் ஒரு லெவல், இந்த லெவலுக்கு போயிட்டோம்னா என்ன சொல்றோம்? சாகுறதே போயிடும். Because of the brokenness deep within. அப்போ இந்த பிரச்சனையில ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, என் ஜனம் விடுதலை அவர் நம்மளை பார்க்கிறாரு. ஆத்துமாவில் அவருடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றி என்ன பார்க்கிறாரு? படிங்க சிஸ்டர். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி little calm down sister. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு சந்ததி நம்மளை பார்க்கிறாரு, ஊற்றுறாரு. ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஆத்துமாவை ஊற்றுறாரு. என் பிள்ளைங்க இந்த மாதிரி பிரச்சனையில என்னட்ட வருவாங்க, அவர்களை விடுதலை ஆகணும். Set him free from that depression, from that brokenness. அந்த பிரச்சனையில இருந்து அவரை விடுதலை ஆக்கும்படி இயேசு வந்தார். ஏசாயா 61:1 படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். You are broke within. Maybe your life situation broke you. Maybe your brought up broke you. Maybe இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் பேசி உன்னை உடைச்சிருக்கலாம், உள்ள உடைஞ்சு போச்சு. வெளில நல்லா தான் இருக்குது சிஸ்டர், உள்ள பிஞ்சிச்சு. என்ன பண்றது? பண்ண முடியாது. கர்த்தர் தன்னை ஊற்றினார். இப்போ it's deep. I think most of you are not listening. It's not going inside. அதாவது அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றினார். Why?
I have to be free. என்ன பார்க்குறாரு? என் சந்ததியை பார்க்குறாரு. என் சந்ததி நல்லா இருக்கணும், என் சந்ததி இந்த ஆத்ம வழியில் இருக்கக்கூடாது. சரி, அப்படி பண்ணா என்ன நடக்கும்? ஆண்டவர் அப்படி பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. ஏசாயா 30:26. இன்னொருத்தர் யோவான் 1:9. வெளிச்சம், வெளிச்சம்னா அறிவு, கிறிஸ்துவின் அறிவாகிய வெளிச்சத்தை இருளை அப்படியே அகற்றி தள்ளிடும். அப்படிப்பட்ட பிள்ளைகள். அதான் இங்க சொல்றாரு யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனை பிரகாசிப்பீங்கயா? இருதயம் மட்டும் காய கட்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த மனுஷனை பிரகாசிக்கும்? This is a problem. We are broke within. We are not able to tell something to others. நானே இது பர்சனலி ஃபெல்ட் திஸ். உடஞ்சிச்சுன்னா யார்ட்டையும் சொல்ல முடியாது, சுவிசேஷம்லாம் அறிவிக்க முடியாதுங்க. சும்மா அப்படி நம்ம அறிவிச்சோன்னா அது டூப்பு தான். சும்மா ஏதாவது கடமைன்னா செய்கிறோம். இங்கே ஃப்ரீ ஆகணும். அதனால தான் ஆத்துமாவை மரணத்தில் கர்த்தர் ஊற்றுகிறார், உங்களை விடுதலை ஆக்குறார். You have to be free, that you have to announce. அதுக்கு தான் that's a purpose. Death cannot take you. மறிக்க மாட்டீங்க. நீங்கள் மறிக்கிறதுன்னா இது இன்னும் திஸ் திங் மறிக்கிறதுனா என்னைக்கு மறிச்சிருக்கோங்க எல்லாம். we are not dead. அதனால் that's a purpose. அவருடைய புண்ணியங்களை இன்னும் அறிக்கணும். சரி, அப்போ அதனால் நீங்கள் அவங்க ஆண்டவர் அடி காயத்தை கட்டுகிறவர். So he died on the cross. சரி, அடுத்த முக்கியமான கருத்து கொலோசையர் 2:14-15. I think the youths are listening. It's very important. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நல்லவங்க நமக்கு எதிரடையானது. ஃபர்ஸ்ட் எதிரடைனா எதிர்த்து பேசுறது, நமக்கு எதிர், அதாவது நமக்கு நேர் ஆப்போசிட். எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்போ ஒரு கையெழுத்து இருந்திருக்கிறது. அது எப்படி இருக்குது? ஒன்னு எனக்கு எதிரடையா இருக்குது, இன்னொன்னு கட்டளைகளால் எனக்கு ஒன்னு எனக்கு எதிர், இன்னொன்னு 2 என்னதுக்கு விரோதம். இப்படி ஒரு கையெழுத்து இருக்கு. ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கேஸ்ல உங்களுக்கு எதிராக இருக்குது ரைட்டிங், இன்னொன்று உங்களுக்கு விரோதம். அப்படின்னா எதிர்னா என்னது? நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, அதுக்கு ரிவர்ஸாக இருக்குது. விரோதம்னா என்னது? உங்களை அழிக்கிறதுக்கே பிளான் இருக்கு. அப்படி இந்த கையெழுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொலைச்சு அதை நடுவில் இராதபடிக்கு. நல்லா விளங்கிக்கோங்க. மனிதன் விழுந்து போன போது அவனுக்கு ஒரு நியமனம் இருக்குது, எழுதப்பட்டிருக்குது. அதான் தலைவிதின்னு சொல்கிறோம் பாருங்க. சொல்கிறீங்களா இல்லையா? இது ஏன் தலைவிதி? நம்ம சொல்லலைன்னு சொல்கிறோம், ஆனால் இன்டர்னலாக சொல்ல தான் செய்கிறோம். எப்படியோ மனசுக்குள்ளேயா சொல்லிக்கிறோம், ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். நம்ம கிறிஸ்தவங்க இல்லை, மற்றவங்க கேவலமாக சொல்கிறாங்கன்ட்டு. பட் deep within we think that ஒருவேளை இதெல்லாம் எல்லாம் ஃப்ரேம் ஆகிருக்கு போல. அப்படின்னு அந்த கையெழுத்தை முதல்ல கர்த்தர் கொலைச்சார். இந்த முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனுஷன் விழுந்து போன மனிதனுக்கு உரிய நேமம் அது என்னமோ, நீ வழங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ வந்து வாழ்ந்திருக்க மாட்ட, உனக்கு காரியம் வாய்க்காது, இந்த மாதிரிப்பட்ட கை எதிரடையான, அப்புறம் உனக்கு மரணம் வந்துடும். இதெல்லாம் கையெழுத்தையும் கர்த்தர் குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவையில் ஆணி அடித்து, இப்போ சரி அவர் நடுவில் இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு, ஆணி அடிச்சிட்டாரு. இப்போ ஒன்று வேணும் இல்லை, ஆப்ரேஷனல். இப்போ ஒன்று நடைமுறைக்கு வேணும் இல்லை. இது எப்படி நடைமுறைக்கு வரும்? அதை குலைச்சிட்டாரு. நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது என்னாச்சு? அது அங்கே குலைச்சிட்டாரு. நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனலுக்கு வருது. இப்போ ஆப்ரேஷன் வந்து இப்போ உங்களுக்கு லைவாக நடக்கணுமே. இது எப்படி நடக்கும்? இது நம்மளை கொண்டு செய்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ரோமர் 10:9-10 படிங்க. இன்னொருத்தர் மத்தேயு 8:13 படிக்கலாம். இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 16:31 படிக்கலாம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை
மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பிரின்சிபல் இருக்குது? இதயத்துல விசுவாசிக்கணும். அதே பிரின்சிபல் தான் உங்களுக்கு ரிட்டனாவும் எழுதி கொடுக்குறாரு. எப்படி? மத்தேயு 8:13 படிங்க. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். என்ன சொல்றாரு? என்ன சைன் போடுறாரு? As how you believe, so be done. Signed by Jesus. Let it be performed. இந்த வசனத்தை நீங்க அந்த ஏசாயால கூட அந்த அந்த 53ல ஒன்னு படிச்சீங்களே, அந்த 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 லாஸ்ட் எண்ட் போர்ஷன் படிங்க சிஸ்டர். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரணபடியாக ஒப்புக்கொடுக்கும்போது the last one, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இப்போ அவர் கையினால என்ன செய்வாரு? உங்க மூல பேச சொல்வார், அப்புறம் கையினால செய்து தருவார். This is how it is operational. அதனால தான் விசுவாசத்தை நீங்க விட்டுறக்கூடாது. அதனால தான் நீங்க உங்களுடைய அறிக்கையிடுதல்ல அசைவில்லாமல் இருக்கணும். Your confession should be steady, whatever it is, whatever the word of God it is, be steady, because He will make it functional. அது ஃபங்க்ஷன் ஆகலன்றதுக்காக ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு சைன் போட்டு கொடுத்துருவாரு. இவருக்கு சைன் போட்டு கொடுத்தாரா இல்லையா? சைன் போட்டு கொடுத்தோம்னா என்னாச்சு? மொமெண்ட் சைன் போட்ட அடுத்த செகண்ட் அவர் விசுவாசிச்சாரு, சைன் போட்டார். சைன் போட்டால் தான் ஒர்க் ஆகுது. அவர் விசுவாசிச்சோன்னா ஒர்க் ஆகலை. புரியுதுல்ல? He believed, but there is a signature given by Jesus. The operation. சரி, அப்படின்னா ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துது. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஹalleluya. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தராகிய இயேசுவை அப்பொழுது ஹalleluya. இது எப்படி அடிஷனல் டிப்ஸ் அடிஷனலாக வந்த மாதிரி இல்லை. நீ விசுவாசித்தா உனக்கு ஆக கிடவுது, அங்கே சொல்லிட்டாரு. விசுவாசித்தபடியே ஆக கிடவுன்றாரு. இங்கேயும் அதே தான், நீ விசுவாசித்தபடியே உனக்கு. ஆனால் எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ now the person who is not saved is free now. Now you are in the trap. இது எப்படி இருக்கு? இவ்வளோ நாள் என்ன பண்ணிருக்கிறோம்? விசுவாசியாதவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? இன்னும் பிரதர் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார், பிரதர் பயங்கர ரொம்ப 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 அடங்கவே மாட்டேன்றாருன்னு சொல்லிருக்கோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான்ப்பா நீ இங்கே வாப்பா, நீ விசுவாசத்தா தான் உனக்கு நான் செய்வேன்றாரு. நீ அவனை விடுன்ற. Set him free. First you be here. You believe. நீ என்னால் செய்ய முடியும்னு நம்புப்பா. கர்த்தர் எப்பவுமே அது கேட்குறாரு. பார்த்தீங்களா? குருடனை பார்த்து சொல்கிறார். குருடனை கூட்டின்னு இவர் ஒரு இடத்துல போகிறாரு. அவங்க வராங்க, என்ன செய்யணும்னு கேட்குறாரு. பார்வையிடணும். நான் செய்ய முடியும்னு உங்க நம்புறியான்னு கேட்குறாரு. நம்புறேன்னா சைன் போடுறேன்றார். இப்போ நம்ம நம்பிக்கையை செக் பண்ணுவோம். சரி, கடைசி கருத்துக்கு வந்துடும். கர்த்தர் மனிதன் பாவம் செய்து அவரை விட்டு பிரிக்கப்பட்ட போது ஒரு ஒப்புரவாக்குதலை தன்னுடைய குமாரன் மூலமாய் செய்தார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மனம் என்ன சொல்லும்? சரி, ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி. காம்ப்ளெக்ஸ்னா வியாதி தான். ஒரு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லும். சரி, ஆண்டவர் கை விட்டாரு. சரி, வேற யாருக்கும் வேற இது என்னமோ வராதா? ஒரு ரொம்ப பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் சிஸ்டர் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, மரணம் வந்துருமோன்னு இருக்கும், எல்லாம் முடிஞ்சிச்சோன்னு இருக்கும். ஸோ இப்படி
இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளும் ஒரு ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்றதுக்கான ஒரு இது இல்லை நம்மகிட்ட. நமக்கு ஒரு மூத்த சகோதரர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் சொல்லல, அவரெல்லாம் பார்த்துப்பாரு. அப்படி ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுடைய ஒரு ஒப்புரவாக நம்ம பேசலாம். அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் செய்வார். மூத்த சகோதரன் அதான் கர்த்தர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன்ப்பா, நான் ஜெயித்தேன், என்கிட்ட வந்து பேசலாம், டீல் பண்ணலாம், நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன செய்யணுமோ அந்த அந்த ஒரு ஒப்புரவாக்குதலை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ரோமர் 5:10 படிங்க. கொலோசியர் 2:10. இந்த ஒப்புரவாகுதலுக்கு ரொம்ப முக்கியம், உங்க பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும். அப்பதான் அந்த அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், குமாரனுடைய நல்ல வழிங்க. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா யாராவது சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, மேரேஜ் இல்லைன்னா மரணம் இது வந்துச்சுன்னா சேர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் தலையாட்டுங்க, எல்லாம் கையை வைங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்துருக்குறீங்களா? என்னுடைய அப்பாவோட அக்காட்ட பேசுறதே கிடையாது. சுமார் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு அப்பாவுக்கு ஒரு அக்கா ஒன்றுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஏதாச்சும் போய் ஒரு மேரேஜில் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க என்ன பார்த்தோன்னா அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட போது அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதுன்னு. நான் சொன்னதுனால அவருக்கு செய்யலை. ஹீ வாஸ் கன்விக்டட் and he got united in her son's marriage. இந்த மாதிரி மரணத்துலையும் நடக்கும். அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் நம்ம பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு we have that dealing as how we had before. Anything you can go and ask and it shall be given unto you, it shall be supplied. இப்போ my God shall supply all my needs. அதாவது நம்ம என்ன தெரியுமா, நம்ம நீட் அப்போ குடிச்சே தான் ரொம்ப இது பண்ணுறோம். பட் God says I will supply. I will supply. சப்ளை பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா, இங்கே போய் ஒன்றும் காக்க வேண்டாம், it will be supply. அந்த மாதிரி ஒரு ஒப்புரவாகுதல், அது இட்ஸ் லிட்டில் டீப்பர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒப்புரவாகுதல்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட போய் we can access him. யோபின் புஸ்தகத்தில் இருக்கு. we cannot turn now, it's too late now. Okay, we'll read one verse and close. எது படித்தோம் சிஸ்டர்? 5:10. Okay, Colossians 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நல்லா வழிக்குங்க. அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் ஒப்புரவாகுதல் இம்பாசிபிள். ஒரு பூரண மன்னிப்பு வந்தால் தான் பல நிலைமைக்கு. இப்போ நம்ம அப்பா அம்மாட்ட சண்டை போட்டாலும் என்ன நடக்கும், அவங்க மன்னிச்சு அதெல்லாம் ஒரு ப்ராசஸ், அது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அது முடிஞ்சாதான் ஓகே now we can go and ask, now we can go and tell. இப்போ போய் சொல்லலாம், இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இது இப்படி கேட்டாங்க, இது எல்லாமே சொல்லலாம். சரி, இப்போ 2 கொரிந்தியர் 3:14-15. அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும். ஓகே இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அப்போ இது ஒரு முக்காடு, அதாவது என்னன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது, மோசையை பார்க்க முடியாது, அது ஒரு கவரிங். We can't see God, we can't meet him. அவர்கிட்ட போய் பேசுறது என்ன, அவர்கிட்ட நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு முக்காடு நம்மளை எல்லாம் மூடி கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தரிடத்தில் சேரும்போது அவர் நம்மளை ஒப்புரவாக்குனதுனால we can access him. நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம், அவர்கிட்ட போய் சொல்லலாம், அவர்கிட்ட போய் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் விசாரிக்கிறார். நம்மளை கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பும் போது இந்த முக்காடு
நீக்கப்படுது. இட்ஸ் கான். யூ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் ஹிம். யூ கேன் டைரக்ட்லி ஸ்பீக் டு ஹிம். அவர்கிட்ட பேசலாம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் உங்களுக்காக வாழணும், நான் உங்களுக்காக உங்கள் திட்டத்தை நான் செய்து முடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட பேசலாம். இப்படி ஒரு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். நாம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். You can go and ask him. He will give you what you ask and you will be a fruit. நீங்க அந்த கனிகளை கொண்டு மற்றவங்களுக்கிட்டையும் சொல்லலாம். நீங்க ஒப்புரவானீங்கன்னா உங்களை ஏற்கனவே இயேசு கிறிஸ்துனால பிதா ஏற்கனவே ஒப்புரவு பண்ணிட்டார். நீங்க அவரிடத்துல திரும்புங்க. You turn to him. நீங்க அவரிடத்துல திரும்பும்போது உங்க முக்காடு நீக்கப்படும். நீங்கிச்சுன்னா நீங்களே டைரக்டா you can brightly see. Hallelujah. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் கிறிஸ்து அந்த ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். இந்த எல்லா வசனங்களையும் நீங்கள் மறுபடியும் வீட்டில் போய் தியானிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் தியானித்து நீங்கள் அதன்படி உங்கள்கிட்ட என்ன செய்ய சொல்லியிருக்குதோ அதை செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வான். சின்ன ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்துக்கலாமா? Let's pray. Earnestly pray for this word. Hallelujah. That there should not be any fear in anybody. Even a small child, ஒரு சின்ன பிள்ளைக்கு முதல் கொண்ட பயம் இருக்கக்கூடாது. Hallelujah. நாம் பயப்படுறதுக்கு நாம் மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. நமக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்திமான ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Let us all thank God for He has chosen us. நம்மளை விசேஷித்தவர்கள் நம்மளோட முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். Hallelujah. நம்ம மனவாட்டியை அழைக்கிறார். அவருடைய கரம், ஓங்கிய கரம், அப்போ ஓங்கிய புயம் நமக்காக கிரியை நடப்பிக்கும். Hallelujah. The Lord shall do it valiantly. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம், நீதிமான் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Hallelujah. You have to shout to the praise because God has set you free. He has reconciled you with Him. Now you can go to Him anytime. But as how you believe, so be unto you. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். வசனத்தை தைரியமாய் பற்றி கொண்டு விசுவாசித்தபடியே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சிறு பிள்ளைக்கு எப்படி எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கிறோம், அது மாதிரி கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் எழுதுகிறார். நீ இப்படி எழுது, நீ இப்படி பேசு என்று சொல்லி அவர் சைன் போட விரும்புகிறார். கர்த்தர் வாழ்க்கை வேண்டவரே செய்தி கேட்ட ஒரு மீதும் கிருபை சம்பூர்ணமாக இருக்கும்படி எல்லா மரண பயத்தின் வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் அப்பா நீங்க சொன்னீங்க நீதிமான் சுதந்திர நிலைத்திராது என்று சொன்னீங்க. உடைய வசனத்தின் ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் ஹல்லேலூயா போதகருக்காய் மூப்பர்களுக்காய் ஜெபிக்கிறோம், பாடுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் ஹல்லேலூயா இசை வாசிக்கிறவர்கள் எவ்ரிபடி glorify your name. உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எல்லாருடைய அடிக்காயங்களும் கட்டப்படணும் ராஜா. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய அப்பா மரணத்துல அப்பா உங்களுடைய ஆத்மாவை ஊற்றி அப்பா எங்கள் சந்ததி உங்களுடைய சந்ததியார நாங்க இருக்கிறோம், எங்களை பார்த்து நீங்க திருப்தியானீங்கப்பா. உங்களுடைய கர்த்தருடைய கரம் உங்களுடைய சித்தமானது உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதியிருக்கிற வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் ஜீவன் வெளிவரும்படி ஜெபிக்கிறோம். வசனத்துல நடந்து எல்லா சத்துருவை மிதித்து ஜெயம் எடுக்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. துதி கன மகிமையில ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரே கேட்கிறோம் வல்லமையுள்ள பிதாவே.